Hi everyone, welcome to Pen Paper TNPSC. ஸோ இன்னைக்கு டே 12 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஐ ஹேவ் ஏ பாக்ஸ், ஒரு பெட்டி இருக்குது என்கிட்ட. அதில் 3 க்ரீனு 9 ப்ளூ 4 எல்லோ 8 ஆரஞ்சு கலர்டு க்யூப்ஸ் இருக்குது. அதாவது இந்த கலரில் இத்தனை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கனசதுரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆரஞ்சு டு எல்லோ க்யூப்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஆரஞ்சை போடணும். ஆரஞ்சு 8 இருக்குது என்கிட்ட, எல்லோ எத்தனை இருக்குது 4 இருக்குது. அப்போ 2:1 வருமா. 2:1 ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது. 2:1. ஸோ இங்கேயே நான் ஆப்ஷன் டின்னு சொல்லி ஆன்சரை எழுதிடுவேன். பட் இருந்தாலும் ரெண்டையும் போட்டு பார்த்துருவோம், மீதி இருக்கிற ரெண்டையும். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் க்ரீன் டு ப்ளூ க்யூப்ஸ்ன்னு கேட்குறாங்க. க்ரீன் என்கிட்ட 3 இருக்குது, ப்ளூ 9 இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும், 1:3ன்னு வரும். ஸோ அப்போ நம்ம எழுதின ஆன்சர் கரெக்டு தான். ஃபஸ்ட்டு 2:1, அதுக்கப்புறம் 1:3. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ் கேன் பி ஃபவுண்ட் வென் யூ கம்பேர் ஈச் கலர் டு எனி ஒன் ஆஃப் த அதர் கலர். அதாவது இதே மாதிரி இப்போ என்னென்ன கலர், இப்போ க்ரீனு ப்ளூ எல்லோ ஆரஞ்சுன்னு இருக்கா, இது மாதிரி நான் எத்தனை ரேஷியோ ஃபார்ம் பண்ணலாம். க்ரீன் இஸ்ட்டு ப்ளூ ஃபார்ம் பண்ணலாமா, அடுத்து க்ரீன் இஸ்ட்டு எல்லோ ஃபார்ம் பண்ணலாமா, அடுத்து க்ரீன் இஸ்ட்டு ஆரஞ்சு ஃபார்ம் பண்ணலாமா, அடுத்து ப்ளூ இஸ்ட்டு எல்லோ ஃபார்ம் பண்ணலாமா, அடுத்து ப்ளூ இஸ்ட்டு ஆரஞ்சு ஃபார்ம் பண்ணலாமா, அடுத்து எல்லோ இஸ்ட்டு ஆரஞ்சு ஃபார்ம் பண்ணலாம். இதே மாதிரி ரிவர்ஸில் போட்டு ஃபார்ம் பண்ணலாம்ல. இப்போ க்ரீன் இஸ்ட்டு ப்ளூங்கிறத ப்ளூ இஸ்ட்டு க்ரீனு, அடுத்து எல்லோ இஸ்ட்டு க்ரீனு, அடுத்து ஆரஞ்சு இஸ்ட்டு க்ரீனு, அடுத்து எல்லோ இஸ்ட்டு ப்ளூ. இதே மாதிரி ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மொத்தம் எத்தனை கிடச்சிருக்கு, மொத்தம் இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 6, மொத்தம் 12 ரேஷியோ என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ 12 ரேஷியோ அப்போ கரெக்டு தான். ஸோ நம்ம எழுதின ஆன்சர் ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டு தான். ஸோ அதை எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு 4 கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டை வச்சு எல்லாத்துலேயும் ரேஷியோ ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் செகண்டை வச்சு எல்லாத்துலேயும் ஃபார்ம் பண்ணணும். அதாவது இந்த பக்கம் தான், இந்த ஆர்டரில் தான் போகணும். இங்கே அப்போ 3 வச்சு ஃபார்ம் பண்ணுவேன், இங்கே 2 ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எல்லோ வச்சுன்னா 1 தான் அதுக்கப்புறம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்படி ரேஷியோ ஃபார்ம் பண்ணி பழகுங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஏ இஸ்டு பி 6:7 சொல்லி கொடுத்துருக்காங்க, பி இஸ்டு சி 8:9 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ இஸ்டு சி ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஏ பி சி நான் எழுதிக்குவேன். 6 7, இங்கே 8 இங்கே 9, இங்கே பக்கத்தில் இருக்கிறத இங்கே எழுதணும், இங்கே பக்கத்தில் இருக்கிறத இங்கே எழுதிக்கணும். அப்போ 6 × 8, 6 × 8 என்ன, 5 8s are 40, 6 8s are 48. அடுத்து 7 × 8, 7 7s are 49, 7 × 8 56ன்னு வரப்போகுது. அடுத்து 7 × 9, 7 × 9 63. ஸோ இதுதான் ரேஷியோ. பட் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஏ இஸ்டு சி ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ ஏ இஸ்டு சி ரேஷியோ என்ன, 48:23. ஸோ அந்த ஆன்சர் இல்லை. அப்போ ரேஷியோனாலே நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். ரேஷியோனாலே சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ நான் அதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா. 1 × 3 3, 6 3s are 18, இங்கே 21 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. இங்கே என்னென்னு வரப்போகுது, எனக்கு 21 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. இதை ஃபர்தராக என்னால் சால்வ் பண்ண முடியுமா, ஃபர்தராக ஏதாவது சால்வ் பண்ண முடியுமா, சால்வ் பண்ண முடியாது. அப்போ 16:21 அப்படிங்கிறதா என்னுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ 16:21 அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். அடுத்த கொஷின், a sum of ₹53 is divided among ABC. ஸோ ABC 3 பேர் இருக்காங்க, 53 ரூபாயை 3 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. ABC 3 பேரும் அந்த 53 ரூபாயை பிரிக்கிறாங்க. அப்போ A gets ₹7 more than what B gets. அப்போ A வந்து பியை காட்டியும் எவ்வளோ அதிகமாக வாங்குறாராம், ₹7 அதிகமாக வாங்குறாராம். இப்போ B gets ₹8 more than what C gets. அப்போ B வந்து எவ்வளோ அதிகமாக வாங்குறாராம், சியை காட்டியும். B வந்து சியை காட்டியும் ₹8 அதிகமாக வாங்குறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ சியை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், வா சியை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ பி என்னன்னு வரும், பி வந்து x+8ன்னு வருமா. அப்போ ஏ என்ன வரும், பி +7 கொடுத்துருக்கோம். அப்போ பிக்கு பதிலாக நான் x+8 +7 அப்படின்னு நான் சப்ஸ்டிட் பண்ணேன்னா ஏனுடைய ஆன்சர் என்னது, x+15. ஸோ அப்போ ஏபிசியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் நான் எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ இதை 3ஐயும் கூட்டினா 53 வரணுமா. அப்போ x+15 + x+8 + x = 53. ஏன்னா a + b + c = 53. இந்த 3 பேர் தானே அந்த 53 பிரிக்கிறாங்க. அப்போ ஏபிசிக்கு பதிலாக நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸு 3x = 3x ப்ளஸ் இங்கே ஒரு 15 + 8 இருக்குது 23 = 53. இந்த 23 நான் அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்போ 3x = 13 சொல்லி வருமா. அப்போ x = 10. x = 10. அப்போ c = 10, எக்ஸுக்கு பதிலாக 10ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். b = 18, ஏன்னா 10 + 8 18 வரும். அப்போ a = 10
எக்ஸ் வந்து 10 ப்ளஸ் 15 வருமா, அப்போ 10 + 15 25, ஏ இஸ் ஈக்குவல் டு 25. இதை மூணையும் ஆட் பண்ணால் 53 வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அப்போ 10 + 18 + 25, 25 + 10 35, 35 + 18 அப்படிங்கிறப்ப நமக்கு 53 அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, ரேஷியோ ஆஃப் தயர் சார். ஸோ A/B/C தான் நமக்கு கேட்குறாங்க. ஏ எவ்வளோன்னு நமக்கு தெரியும், 25 ரூபான்னு சொல்லி தெரியும். ஏனுடைய பங்கு 25 ரூபா, பியினுடைய பங்கு 18 ரூபான்னு சொல்லி தெரியும், சியினுடைய பங்கு 10 ரூபான்னு சொல்லி தெரியும். ஸோ இதுதான் நமக்குரிய ரேஷியோ. இதை சால்வ் பண்ண முடிஞ்சால் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணணும். ஏன்னா ரேஷியோன்னு கேட்டால் சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்கணும். பட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதை வேறு எந்த நம்பரும் காமனான நம்பர் 3க்கும் இல்லை. ஸோ கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதற்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி, 25:18:10 அப்படிங்கிறது இதற்குரிய ஆன்சர். அடுத்த கொஸ்டின், டிவைட் ₹700 அமாங் ஏபிசி. 700 ரூபாயை 3 பேர் பிரிக்கிறாங்க, ஏபிசி 3 பேர் பிரிக்கிறாங்க. ஸோ தட் ஏ கெட்ஸ் 2 times மோர் தென் 2B. அதாவது ஏ கெட்ஸ் 2 times, அதாவது 2 மடங்கு பி, 2 மடங்கு. ஸோ பி 100 ரூபா வாங்குறாருன்னா ஏ 200 ரூபா வாங்குறாரு. ஸோ அவ்வளோதான். அப்போ பி கெட்ஸ் 2 times 2C, அப்போ 2C அப்படிங்கிறது பி வாங்குறாரு. ஸோ ஹவு மச் ஆஃப் அமௌண்ட் தே ஆர் கெட்டிங். அப்போ ஏ எவ்வளோ அமௌண்ட்டு, பி எவ்வளோ அமௌண்ட்டு, சி எவ்வளோ அமௌண்ட், அவ்வளோதான் கேள்வி. இப்போ நான் சினே வச்சுக்கிறேன். ஆனால் பிக்கு பதிலாக இங்கே 2C இருக்கா, இதை நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா 2 × 2C = 4C வருமா. அப்போ ஏ + B + C தானே 700 ரூபா, ஏ + B + C தானே 700 ரூபா. அப்போ 4C, ஏக்கு பதிலாக 4C, பிக்கு பதிலாக 2C + C = 700. அப்போ 7C = 700னா சி எவ்வளோ வாங்குறாரு, 100 ரூபா வாங்குறாரு. சி எவ்வளோ வாங்குறாரு, 100 ரூபா. ஸோ இதுலேருந்தே நமக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சி வந்து 100 ரூபா வாங்குறாருங்கிறத வச்சு நான் ஆப்ஷன் டிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏ வந்து 4C, அப்போ 4 × 100 400 ரூபான்னு வரும். அப்போ 400 ரூபா கரெக்ட். பி வந்து 2C, அப்போ 2 × 100 200. அப்போ பி 200 ரூபா வாங்குறாரு, கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். இந்த கிவன் ஃபிகர் ஆங்கிள் பிக்கும் ஆங்கிள் சிக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 2:3ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ ஆங்கிள் பி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த டயக்ராமை பார்த்தோன்னே ஒன்று தெரியுது. இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் மொத்தம் 180 டிகிரி. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா, இது இப்படி ஒன்று ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி தானே இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 180 டிகிரி. அப்போ இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, 130 டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது 130 டிகிரினா இது மிச்சம் எவ்வளோ டிகிரி, இது 50 டிகிரி. ஏன்னா 180 - 130 அவ்வளோதான் கான்செப்ட். 180 - 130 அப்படின்னா 50 டிகிரின்னு இருக்கும். அப்போ உள்ள 50 டிகிரி. ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளையும் சேர்க்குறப்ப என்ன டிகிரி வரணும், 150 டிகிரி வரணுமா. அப்போ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி = 180 டிகிரி. ஆங்கிள் ஏ எனக்கு என்னென்னு தெரியும், 50 டிகிரின்னு சொல்லி தெரியும். ஆங்கிள் பிக்கும் ஆங்கிள் சிக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, அப்போ நான் அதை 2x 3xன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ 2x + 3x = 180 டிகிரி. அப்போ இதை 50 அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். இந்த 2 3 ஆட் பண்ணிக்கிறேன்னா 5x = 180 - 50 130 டிகிரின்னு சொல்லி வருதா, 130 டிகிரின்னு சொல்லி இந்த 5 நான் வச்சு கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணுறப்ப எக்ஸ் = 2 5s are 10ன்னு வரும். அப்போ மீதி 3 30, 6 5s are 30, எக்ஸ் = 26 டிகிரி அப்படின்னு சொல்லி வருது. அப்போ 2 × 26, ஏன்னா பிக்கு பி தானே ரேஷியோ கேட்குறாங்க, அதாவது பியினுடைய ஆங்கிள் தான் கேட்குறாங்க. நமக்கு பி என்னன்னு கண்டுபிடிச்சோம், 2xன்னு சொல்லி கண்டுபிடிச்சோமா. அப்போ 2 × 26 அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். 2 × 26, 26 2s are 6 × 2 12, மிச்சம் 1 4 5 52 டிகிரி அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். 52 டிகிரி, ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின், a/3 b/4 = c/7 அப்படின்னு இருந்துச்சுன்னா a + b + c / c என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு கீழே இருக்கிற நம்பர் தான் அதுக்குரிய இது. இப்போ ஏக்கு 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம், பிக்கு 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம், சிக்கு 7ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஸோ நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து இந்த கான்செப்டே இதுதான். ஸோ நம்ம = அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த நம்பர் நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், அதுதான். ஸோ இது நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சாலும் 3 4 7 அப்படிங்கிறது தான் வரும். ஸோ இப்போ நான் இதை வச்சு அப்படியே நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அப்போ 3, ஏக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக 4, சிக்கு பதிலாக 7 / சிக்கு பதிலாக 7. அப்போ 7 + 3 10 + 4 14 / 7 = 2. அப்போ ஆன்சர் எனக்கு என்னன்னு வருது, ஆப்ஷன் பி 2 அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். அடுத்த கொஷின், which of the following is the smallest ratio, எது வந்து இருக்கிறதுலே சின்ன ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 7/13, ஃபஸ்ட்டு நான் ஃப்ராக்ஷனில் எழுதிக்கிறேன். 17/25, அடுத்து 7/15, அடுத்து 15/23. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நமக்குரிய ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அப்போ 25 × 7 நாங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 25 × 7, அப்போ 70 + 70 + 35, 70 + 70 140 + 35 வருமா. அப்போ 175 வருமா. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 175 ஆன்சர் வரும். இப்போ 13 × 17 போடணும்.
7 × 3 21, மிச்சம் 2, 7னா 9, இது 3, இது 1, அப்போ இது 1ன்னு வரும். இங்கே 12ன்னு போட்டால் 1, ஸோ 10, 11, 12ன்னு போட்டால் மிச்சம் 1, 221ன்னு வருது. அப்போ நான் இதை ரெண்டையும் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே டினாமினேட்டரை சேம் ஆக்கிட்டு நான் பார்க்குறப்ப எனக்கு 25 × 7 175ன்னு கிடைக்குது. ஆனால் இங்கே வந்து 221ன்னு சொல்லி கிடைக்குது. அப்போ கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ இந்த நம்பர் சிறுசாக இருக்குன்னா இதுதான் சின்ன ரேஷியோவாக இருக்கும். ஸோ இது அப்போ பெருசு, அப்போ இது வரப்போகிறது இல்லை. அதுக்கு அடுத்து நான் என்ன செய்யணும், 7/13 7/15 இது ரெண்டுக்கும் பார்க்கணும். அப்போ 15 × 7 15 × 13 × 7 இங்கே 15 × 7ன்னு வரும், இங்கே 13 × 7. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே 13 × 7 தானே கம்மி. அப்போ இதுதான் சின்ன ரேஷியோ. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப அப்போ 7/13 எடுத்து விட்டுறணும். அப்போ இது வரப்போகிறது இல்லை ஆன்சராக. இப்போ 7/15 இருக்குது, 15/23 இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 23 × 7 போடுவேன், இங்கே 15 × 15ன்னு சொல்லி போடுவேன். 7 × 3 21, மிச்சம் 2, 7 × 2 14 16 வரும். அப்போ இது ரெண்டையும் இது பண்ணுறப்ப 161ன்னு வருது. 15 × 15 5 × 5 25, மிச்சம் 2, 5 + 2 7, 5 1, அப்போ 225ன்னு சொல்லி வரும். இது 225. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிருச்சு, இதை காட்டி இதுதான் சின்ன நம்பரு. அப்போ 7/15 அப்படிங்கிறது தான் ஸ்மாலஸ்ட் ரேஷியோ. ஸோ ஆப்ஷன் சி 7/15 அப்படிங்கிறது தான் ஸ்மாலஸ்ட் ரேஷியோ. அடுத்த கொஸ்டின், தேர்டு ப்ரொபோஷனல் டு இந்த ரெண்டு நம்பருக்கு தேர்டு ப்ரொபோஷனல் என்ன? இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன். தேர்டு ப்ரொபோஷனல் ஃபார்முலா B²/A. அப்போ B²/Aனா 0.5 × 0.5 டிவைடட் பை 0.34. அப்போ மேலையும் 100ஆல் கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு நான் வச்சுக்கிறேன். அப்போ 5 × 5ன்னு வரப்போகுது, கீழே 34ன்னு வரப்போகுது. அப்போ 25/34. ஸோ இதுக்கு நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிரும். 25/34. 25 உள்ளே போடணும், 34 வெளியே போடணும், புள்ளின்னு வச்சுக்கிட்ட 0ன்னு போட்டுக்கலாம். அப்போ 7ன்னு போடுறேன். 7 4 சார் 28, மிச்சம் 2, 7 3 சார் 21 23ன்னு வரப்போகுது. அப்போ மீதி எவ்வளவு 12ன்னு வரும். திருப்பி ஒரு 0 போட்டுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும், 3ஆல் மல்டிப்ளை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 120 தாண்டி போயிடும். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3 4 சார் 12, மிச்சம் 1, 3 3 சார் 9 + 1 10ன்னு வரும். அப்போ 18. திருப்பி நான் 0 போடுறேன். 6 4 சார் 24, மிச்சம் 2ன்னு வரும். 6 3 சார் 18. அப்போ தாண்டி போகுது. அப்போ நான் 6ன்னு நான் போடக்கூடாது, 5ன்னு போடணும். 5 4 சார் 20, 5 4 சார் 20, மிச்சம் 2, 5 3 சார் 15, 16 + 16 17ன்னு வரும். அப்போ மீதி 10. திருப்பி ஒரு முட்டைன்னு போடுவேன். அப்போ திருப்பி 3ன்னு போடுவேன். 3ன்னு போட்டால் கரெக்டாக இருக்குமா? 3னா 34 3 ஒரு 90 + 12 100 தாண்டி போயிடும். அப்போ 100ன்னு அப்போ 3ன்னு நான் போடக்கூடாது, 2ன்னு போட்டால் கரெக்டாக இருக்கும். 2ன்னு போடுவேன். அப்போ 2 × 4 8, 2 × 3 6ன்னு வரும். அப்போ 2ன்னு போட்டால் 70, மிச்சம் 32ன்னு சொல்லி வரும். அப்போ திருப்பி ஒரு 0. ஸோ இதே மாதிரி போய்கிட்டே இருக்குது. நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 0.7352ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 0.74ன்னு நான் எழுதலாம்ல, 0.74. அப்போ 0.74 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் ஏ 0.74 அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 3 பாசிட்டிவ் நம்பர் இஸ் 608. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 3 பாசிட்டிவ் நம்பர், அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 3 பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னா A² + B² + C². ABC அப்படின்னு நான் 3 நம்பர் எடுத்துக்கிறேன். அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு கூட்டுறப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதான், 608ன்னு கிடைக்குதான். இப்போ இந்த 3 நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஏக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம், 2xன்னு எடுத்துக்கலாம், பிக்கு பதிலாக 3xன்னு எடுத்துக்கலாம், சிக்கு பதிலாக 5xன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ABC என்னன்னு கேட்குறாங்க. A என்ன, B என்ன, C என்ன, அதுதான் நமக்குரிய கேள்வி. இப்போ நான் இதை தூக்கி இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2x² ஏன்னா ஏக்கு பதிலாக 2x சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து 3x the whole square plus 5x the whole square is equal to 608. அப்போ 2x the whole square 4x² plus 9x² plus 25x² is equal to 608. இப்போ இதை மூணையும் கூட்டுறேன் அப்படின்னா 13x² plus 25x² 38x² is equal to 608. இப்போ இதை இது 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். 1 × 2 2 9 2 சார் 18. இப்போ 304ன்னு வரும். இதை கேன்சல் பண்ண முடியுமா? 304 19 போகும்னு நினைக்கிறேன். அப்போ 119 19ன்னு போடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ மீதி எவ்வளவு, 11 104, இது 114. இப்போ 6 × 9 54, மிச்சம் 5, 1 × 6 6 + 5 11, சரியாக போச்சு. இப்போ 19 × 16 19 16 தடவை இது பண்ணோம்னா 304ன்னு வரும். இப்போ x² is equal to 16 வந்திருக்கு. அப்போ x is equal to 4ன்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ x is equal to 4 ABCயில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ A என்னன்னு கிடைக்கும், 2 × 4 8ன்னு கிடைக்கும். அப்போ 3 × 4 12ன்னு கிடைக்கும். 5 × 4 5 4 சார் 20. அப்போ 8 12 20 அப்படிங்கிறது அந்த 3 நம்பர். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 8 12 20. ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.
பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ டு ஆல்.